தினம் ஒரு ஆன்மீக தகவல். பெருமாளுக்கு துளசி ஏன் அவசியம்? துளசி தேவியின் மகிமை. வணக்கம். ஸ்ரீராமன் நாராயணனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய தினம் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பெருமாள் வழிபாட்டில் மிக முக்கியமான இடம் பெறும் துளசி தேவியின் மகிமை மற்றும் பெருமாளுக்கு ஏன் துளசி மிகவும் பிரியமானது என்பதை விரிவாக பார்ப்போம். இந்து பாரம்பரியத்தில் துளசி ஒரு சாதாரண செடியாக கருதப்படவில்லை. அது மிகவும் புனிதமாக தாவரமாக மதிக்கப்படுகிறது. பல வீடுகளில் துளசி மாடம் அமைத்து தினமும் விளக்கேற்றி தண்ணீர் ஊற்றி வழிபடும் வழக்கம் இன்றும் தொடர்கிறது. புராணங்களில் துளசி தேவி மகாவிஷ்ணுவின் அருளை பெற்ற புனித வடிவமாக கூறப்படுகிறார். அதனால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பூஜைகளில் துளசி இலைக்கு தனி இடம் உண்டு என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். பெருமாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கும் போது அதன் மீது ஒரு துளசி இலையை வைத்து படைப்பதும் பல வைணவ மரபுகளில் முக்கியமான வழக்காக உள்ளது. துளசி இல்லாமல் பெருமாள் பூஜை முழுமை பெறாது என்று பலர் நம்பிக்கை கொண்டுள்ளனர். துளசியின் மணமும் பசுமையின் தூய்மையும் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இறைவனுக்கு நாம் அளிக்கும் காணிக்கையில் பொருளின் மதிப்பு முக்கியமல்ல, அன்பும் பக்தியும் தான் முக்கியம் என்பதை துளசி நமக்கு நினைவூட்டுகிறது. காலையில் குளித்து முடித்து துளசி மாடத்திற்கு தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்வது பல குடும்பங்களில் வழக்கமாக உள்ளது. மாலை நேரத்திலும் துளசி முன் விளக்கேற்றுவது சிறப்பாக கருதப்படுகிறது. துளசி இலைகளை பறிக்கும் போது சில மரபுகள் கடைபிடிக்கப்படுகின்றன. சுத்தமான மனதுடன் செடியை சேதப்படுத்தாமல் தேவையான அளவு மட்டுமே பறித்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது நல்லது நடைமுறையாக கருதப்படுகிறது. துளசியை வளர்ப்பது ஒரு வழிபாட்டு முறையாக மட்டுமல்ல, இயற்கையை பாதுகாக்கும் நல்ல பழக்கமாகவும் இருக்கிறது. வீட்டில் பசுமையை வளர்ப்பதும் உயிர்களை நேசிப்பதும் ஆன்மீக வாழ்வின் ஒரு பகுதியாகும். இன்றைய ஆன்மீக தகவலின் முக்கிய செய்தி என்னவென்றால், துளசி நமக்கு பக்தி, தூய்மை, பணிவு மற்றும் இறை நம்பிக்கையை நினைவூட்டுகிறது. பெருமாளை மனமுருகி வழிபடும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எல்லா நல்லங்களும் எண்ணங்களும் அமைதியும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஸ்ரீராம நாராயணன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிலைத்திருக்கட்டும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தினமும் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.